அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபேசியர் 6வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். கடந்த அதிகாரத்திலே ஆவியில் நிறைந்த ஒரு கணவன் எப்படி குடும்பத்திலே அவன் செயலாற்ற வேண்டும், ஆவியில் நிறைந்த மனைவி தன்னுடைய குடும்பத்திலே எப்படி செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி குடும்பத்தினுடைய அந்த கட்டமைப்பு எவ்வளவு சீராக நடப்பதற்கு ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்க்கை தேவை என்பதை கற்றுக்கொண்டோம். இப்பொழுது இந்த பகுதியிலே பிள்ளைகள் பெற்றாருக்கு எந்த விதத்திலே ஆவியில் நிறைந்த பிள்ளைகள் கீழ்ப்படிய முடியும், அதற்கான அந்த கீழ்ப்படுகிறதற்கான முக்கிய காரணங்கள் என்ன என்கிறதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் விளக்கி காண்பிக்கிறார். இதனைத் தொடர்ந்து பெற்றார்கள் பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த குடும்பத்தில் அடிமைகள் இருந்தார்கள், இங்கே வேலைக்காரர்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாட்களிலே இது வேலைக்காரர்கள், எந்த வேலையும் செய்கிறவர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நாட்களிலே குடும்பங்களிலே அடிமைகள் காணப்பட்டார்கள். ஆவியில் நிறைந்த வேலைக்காரர்கள் எப்படி தங்களுடைய எஜமான்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தையும் 9 வசனங்களுக்குள்ளாக பவுல் அருமையாக எடுத்துரைக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே 3 வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்கப் போகிறோம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லுகிறார். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வாக்குத்தத்தத்தோடு கூட வரக்கூடிய ஒரு கற்பனை என்ன? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று அங்கே யாத்திராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை இங்கே பவுல் அப்போஸ்தலன் மேற்கோள் காட்டி, பிள்ளைகள் ஆவியில் நிறைந்த பிள்ளைகள் தங்களுடைய குடும்பத்தில் பெற்றார்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறதை பார்க்கிறோம். பிள்ளைகள் யாவரும் அவரவருடைய பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டியது இன்றியமையாத கடமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களா, பிள்ளைகள் கிறிஸ்தவர்களா, இந்த காரியம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வேறுபாட்டை ஏற்படுத்துகிறதில்லை. பெற்றாருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள உறவு பற்றிய அந்த கட்டளை விசுவாசிகளுக்கு மட்டுமின்றி மனுக்குலம் அனைத்திற்கும் இங்கே பவுல் அப்போஸ்தலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் என்ற கட்டளை முதலாவது அவர்கள் கர்த்தருக்கு எப்படிப்பட்ட மனப்பான்மையுடன் கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கிறதோ அப்படிதான் அவர்கள் பெற்றோருக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று பவுல் பேசுகிறார். அதாவது அவர்களுடைய கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் போல இருக்க வேண்டும். பிள்ளைகள் கர்த்தருக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அதே அளவுக்கு பெற்றாருக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் அறிவுரை வழங்குகிறார். இரண்டாவது, தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற விதமான காரியங்கள் எல்லாவற்றிலையும் தங்களுடைய பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதாவது கர்த்தருக்குள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். சில பெற்றோர்கள் பாவ செயல்களை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிடுவார்கள் என்று சொன்னால் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் பிள்ளைகளுக்கு இல்லை. பிள்ளைகள் அப்படிப்பட்ட தருணத்தில் மரியாதையுடன் மறுத்து உரைத்து தாழ்மையோடு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். ஆனால் மற்ற எல்லா விஷயங்களிலும் அவர்கள் தங்களுடைய பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பேசுகிறார். ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கு 4 காரியங்கள் இங்கே கீழே உள்ள வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதாவது முதல் வசனத்தில் இது நியாயம் என்று அவர் சொல்லுகிறார். கீழ்ப்படிதல் ஒரு நியாயமான காரியம் என்று சொல்லுகிறார். வளர்ச்சியடையாத பிள்ளைகள், உணர்ச்சி வசப்படக்கூடிய பிள்ளைகளாக, அனுபவமற்றவர்களாக அவர்கள் இருக்கிற அந்த தருவாயில் வயதில் மூத்தவர்களாக இருக்கக்கூடிய, ஞானத்தில் சிறந்தவர்களாக விளங்கக்கூடிய பெற்றாருக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா அவர்களுடைய காரியங்களிலே அவர்கள் பக்குவம் இல்லை, வளர்ச்சி இல்லை, உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அதே போல் அவர்களுக்கு அனுபவம் இல்லாமல் இருக்குது. ஆனால் பெற்றோர்கள் இவைகள் எல்லாவற்றையும் உடையவர்களாக இருப்பதினால பெற்றோர்களுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறது நல்லது, இது நியாயம் என்று சொல்லுகிறார். இது அடிப்படையான ஒரு கொள்கையும் கூட. குடும்ப வாழ்க்கை என்கிற ஒரு கட்டமைப்பு இதில்தான் கட்டப்பட்டுள்ளது என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் இது நியாயம், பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிவது நியாயம் என்கிற குடும்ப வாழ்க்கையானது இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பில்தான் கட்டப்பட்டுள்ளது என்கிற ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளும்படியாய் பேசுகிறார்.
2வது வசனம் 3வது வசனங்களிலே 2வது காரியம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் என்று தொடங்குகிறார். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற அந்த வாக்கு தத்தமுள்ள முதலாவது கற்பனை. அதாவது யாத்திராகமம் 20:12 அதை மேற்கோள் காட்டி 10 கற்பனைகளுக்குள் ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தோடு கூடிய வாக்குத்தத்தம் இந்த கற்பனை தான் என்று பேசுகிறார். பிள்ளைகள் பெற்றாருக்கு மரியாதை அன்பு செலுத்தி அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற கட்டளையை பவுல் அப்போஸ்தலன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். உபாகமம் 5:16 இந்த வசனத்தை நாம் பார்க்க முடியும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 3வது காரியம், பிள்ளைகளுடைய நன்மையை கருத்தில் கொண்டதாக இந்த காரியம் உள்ளது. கீழ்ப்படிதல் என்கிற காரியம் பிள்ளைகளுடைய நன்மையை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறது. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் என்கிற வாக்குத்தத்தம். தன்னுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து எந்த அறிவுரையையும் எந்த தண்டனையையும் பெறாத பிள்ளைக்கு என்ன நடக்கும் என்கிறதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவன் தனிப்பட்ட முறையில் இழிவான நிலைமைக்கு அவன் இந்த உலகத்தில் சென்று விடக்கூடியவனாக மாறிவிடுவான். சமுதாயத்திலும் மற்றவர்கள் சகிக்க முடியாத நிலைமைக்கு அவனுடைய வாழ்க்கை தள்ளப்பட்டு விடும். ஆகவே நன்மை உண்டாயிருக்கிற ஒரு வாழ்க்கைக்காக அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று 3வது அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக 4வது கீழ்ப்படிதல் தான் ஒரு பூரணமுள்ள ஒரு வாழ்க்கையை தரும் என்கிறதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். பழைய ஏற்பாட்டில் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்த யூத சிறுவர்கள் நீடித்த வாழ்வை அவர்கள் பெற்றார்கள். இந்த சுவிசேஷ நற்செய்தி காலத்திலும் இந்த காரியங்கள் இவைகள் ஆண்டவரால் ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றன. ஒரு சில நேரங்களில் ரொம்ப கீழ்ப்படிந்த பிள்ளைகள் அப்படி இருந்தார்கள் இப்படி இருந்தார்கள் இறந்து விட்டார்கள் என்கிற காரியத்தை நாம் கேட்க நேரிடும். அதை குறித்து நமக்கு அதிகம் ஆழமாக தெரியாது. பொதுவாக கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை உடல் நலத்தையும் நீண்ட ஆயுஷையும் அது தரக்கூடியதாக இருக்கிறது. முரட்டுத்தனமான கீழ்ப்படிதல் இல்லாத வாழ்க்கை முடிவடைந்து போகிறதை, மூர்க்கத்தனமாக கீழ்ப்படிதல் இல்லாத எல்லா பாவத்தையும் தாறுமாறாக செய்து பெற்றோருக்கும் சமுதாயத்திற்கும் இழிவை கொண்டு வருகிறவர்கள் அவருடைய வாழ்க்கை முடிவடைந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த 4 காரியங்கள் கீழ்ப்படுகிறதற்காக நமக்கு எதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே பிள்ளைகள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். நியாயமான காரியத்தில் பெற்றோர் சொல்லுகிற காரியத்தை அவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்களாக அவர்கள் நமக்கு ஆலோசனை வழங்கும் பொழுது உணர்ச்சி வசப்படக்கூடிய நாம், அனுபவமற்ற நாம், வளர்ச்சியடையாத நாம் அதற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ அதே போல் நாம் அங்கே பெற்றோருக்கும் உலக பிரகாரமாக நமக்கு தரப்பட்டிருக்கிற பெற்றோருக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆவியில் நிறைந்த பிள்ளைகள் குடும்பத்தின் கட்டமைப்பில் ஒரு சரியான லட்சியத்தை நோக்கத்தை அடைகிறதற்கு அவர்கள் உதவ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.